எல்லாத்துக்கும் வணக்கம். இது யூடியூப்பில் நான் போடக்கூடிய 2வது வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போட் எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் நிர்வானா 525 ANC போட் டால்பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது வாங்க வீடியோ பண்ணுவோம். 525 ANC dolby atmos support. இதுதான் இந்த நெக்பேண்ட்லேயே ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. நான் வாங்கும்போது 2499 ரூபா. இன்றைக்கி இதோட ரேட்டு ஃப்ளிப்கார்ட்டில் 2799 ரூபா. இது அமேசானில் கரண்ட்லி அன்அவைலபிள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குது அது முன்னாடி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டால்பி அட்மாஸ் டிவி மேக்ஸிமம் மொபைலில் டால்பி அட்மாஸ் இப்போ வந்து MP3க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா மொபைல்லையுமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நெக் பேண்டு ஒரு நல்ல சாய்ஸ். ஹைப்ரிட் ANC ப்ளஸ் 42 dB அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் கம்பெனியில் இருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அதாவது நாய்ஸு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாய்ஸை ரொம்ப கம்மியாக லோடாக இல்லை, அதுக்கும் கீழே இது வந்து உங்களுக்கு வந்து அது இல்லாமல் உங்களால் பாட்டு கேட்க முடியும், யாருக்கும் ஃபோன் பண்ணி பேச முடியும். அதனால் இந்த ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ஃபியூச்சர் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ANX அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் டுவெல் பேரிங், இது வந்து செல்லில் கனெக்ட் பண்ண அதே டைமில் நீங்கள் லேப்டாப், பிசி அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் கனெக்ட் பண்ணிவிட்டு அது பேரிங் ஆகிடும். ஆனால் அது வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த எது கனெக்ட் இருக்குதோ அதோட மூவி பார்க்கும்போதோ இல்லை பாட்டு கேட்கும்போதோ அதோட உங்களுக்கு வால்யூம். அதுக்கப்புறம் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்க்கும்போது அதோட சவுண்டு இதில் கேட்கும். அதோட ஒரே சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ளே டைம் வந்து 30 hours. இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ASP சார்ஜிங் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 நிமிஷத்தில் நீங்கள் சார்ஜர் போட்டிங்கன்னா 10 hours நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.2 கொடுக்குறாங்க, ஆப் கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் உள்ளே இருக்கிற அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஸ்டோர் சைட்டாக போயிடும். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த டால்பி அந்த சரௌண்டிங் அந்த சவுண்டை நீங்கள் வந்து நியூட்ரல் வச்சுக்கலாம், இல்லை மூவி மோடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் IPX5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம எதாவது மலையில் ட்ராவல் பண்ணுறோம், அது பார்த்தீங்கன்னா காதில் போட்டிருப்போம், மழை ரொம்ப அதிகமாக ரெயின் கோட் போட்டிருப்போம், அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் மலையில் நினைவிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. இது சும்மா ஒரு ஸ்வெட்டிங் ஆகும்ல, அந்த தண்ணி அப்புறம் சாரல் தண்ணி அந்த மாதிரிக்கு இது வந்து ஒன்றும் பிரச்சனை பெருசாக வராது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இதில் வந்து 11 mm ஃபிடிலிட்டி டிரைவர்ஸ் 11 mm தராங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரூக்கு ஏர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலாக 10 mm நினைக்கிறேன். அதோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாமே சொல்லியாச்சு. இப்போது நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக அது எப்போவும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் வீடியோ அன்றைக்கி புதுசாக போகிறதுனால கண்டென்ட்டு இது அப்புறம் தான் எல்லாம் கண்டென்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் போடணும். சரி, கண்டென்ட்டு வாங்கிட்டோம், போடுவோமே அப்படின்னு தான் போடுறோம். நல்லா பாக்ஸ் வந்து நல்லா பில்ட் குவாலிட்டி இல்லாமல் இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த இது நல்லா பக்காவாக கொடுக்குறாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸு, இதுக்குள்ளே தான் நம்மளோட போட் பேண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம்.
பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போட்டை பொறுத்த வரைக்கும் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இதுதான் என்னோட செகண்ட் போட் கம்பெனியில் வாங்குற ஏர்ஃபோன் வச்சுக்காங்க. ஏர்ஃபோனில் நெக் பேண்டு இப்போ முன்னாடி நான் ஒரு ஹெட்செட் தான் வச்சுருக்கேன். நல்லா ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க போட் டோல்பி ஆடியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மைனஸ் என்னென்னா இதில் வந்து ஸ்மார்ட் சுவிட்சிங் எதுவும் கிடையாது. ஒன்லி மேக்னெட் மட்டும் தான். 2500 இது கொடுத்துருக்கலாம் தான். ஏன்னா இப்போ 1500 நம்ம வாங்குற நெட் பேண்ட்லேயே இதெல்லாம் வருது. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இப்போது இந்த நம்ம ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய சுவிட்சஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சுவிட்சஸ் இங்கே இருக்குது. வால்யூம் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் பவர் பட்டன் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிக்கும், அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது ஆஃப் ஆகிக்கும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அழுத்தி பிடிக்கும்போது ஆன் ஆகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன், ஆஃப் பண்ணும்போது பிளிங்க் ஆகும் லைட்டு. சார்ஜிங் லைட்டும் எல்லாமே இருக்கும். சார்ஜ் போகும்போது எரியும். ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரில் வந்துடும். சார்ஜ் இல்லைன்னா பிளிங்க் ஆகிட்டு சவுண்ட் வந்துடும். அதை வச்சு கண்டுபிடிக்கும். அப்புறம் சார்ஜிங் போர்ட்டு சீட் எதுவும் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதுதான் ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே பஸ்லேயோ இல்லை கம்பெனிலையோ நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பாட்டு கேட்கணும்னா நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணினா போதும். ஏசி மோடு போனோம்னா நீங்கள் கேட்குற சவுண்ட் மட்டும் தான் வரும். பாட்டோட சவுண்ட், அந்த வீட்டோட சவுண்ட் மட்டும் தான் வரும். மற்றபடி சுற்று வட்டாரத்தில் எந்த சவுண்டுமே இதில் கேட்காது. இது ஒரு ப்ளஸ்ஸு. நான் எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. அந்தளவுக்கு ஏசி வந்து டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பாராட்டலாம். மற்றபடி இது பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இப்போது டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் டெஸ்ட் பண்ணால் சவுண்டு ஆக்சுவல் தான் ஒன்றும் சரி கேட்காது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வாங்கிட்டேன். நான் தான் முதல் கஸ்டமர் போட்டில் இந்த ஹெட்செட் வாங்குறது, இந்த நெக் பேண்ட் வாங்குறது. இஎம்ஐலாம் வாங்கிருக்கேன். 3 மாதம் இஎம்ஐ. மாதம் 860 சரி அது வேறு. மாதம் 860 கட்டணும். 3 மாதத்துக்கு தான் இஎம்ஐ போட்டிருக்கேன். வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா வாங்கணும். டோல்பி 4K வீடியோ டிவி தான் வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக் இருக்குது. அதுக்கப்புறம் USB C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் பேட் ஒரு 4 பேட் இருக்குது. அதுக்கப்புறம் போட்டோட ஒரு போட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒட்டிக்க வேண்டியது தான். வேறு ஒன்றும் பாக்ஸில் இல்லை. அவ்வளோதான் தருவாங்க. அது மாதிரி எதுவும் தர மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2500 நான் வாங்கினேன். இப்போ இது 2799 ரூபா. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. ஏதாவது நான் வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வாங்குறத எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் 4K டிவி வச்சுருக்கேன். அதில் டால்பி அட்மாஸ் வீடியோ எல்லாமே இருக்குது. அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னோடய சாம்சங் F14 ஒரு மொபைல் வாங்கினேன். அதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். அதுவுமே டால்பி அட்மாஸ் மியூசிக் சப்போர்ட் பண்ணும். அதுக்கும் சேர்த்து தான் இதை வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் ராஜா. முன்னாடி வீடியோ நான் சும்மா சாம்பிளுக்காக அப்லோட் பண்ணேன். பார்த்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 5 பேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நிறைய வீடியோ போடணும். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய என்னென்ன கண்டென்ட்டில் நான் வீடியோ போடுவேன்னு எல்லாமே எழுதிருக்கேன். நோட் பண்ணிக்காங்க. இதுக்கு மேலே நிறைய வீடியோ போடுவேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அழுத்தியாங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.